ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கிங் வித் கத்தால என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ட்ரம்ஸ்டிக் சப்ஸி, முருங்கைக்காய் கூட்டு, அது கூட ஒரு கதையும் சொல்லப் போறேன். எப்படி பண்றதுங்கிறது நீங்க செய்முறை பார்த்துக்கலாம். இந்த பாண்ட்லிய, அதாவது வாணலி, அதை இதே எடுத்து பண்றீங்களே மேடம், எனக்கு தெரிஞ்சவங்க என்ன கேட்டிருந்தாங்க. இது நீங்க நல்ல நல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க க்ளோஸ். நல்ல பாண்ட்லிலாம் வச்சிருக்கீங்க. நல்ல பேன், கடாய்லாம் இருக்கு. ஏன் இத யூஸ் பண்றீங்க? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்னோட மாமியார் காலத்துலேருந்து இது நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட மாமியார் காலம்னா, அ அவங்க இப்ப ஷி இஸ் நோ மோர். பட் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன். இத அவங்க அழகா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அதிலேயே ரசம் கூட்ட பண்ணி ஒரு அலம்பலம்பிட்டு ரசம் பண்ணுவாங்க. ஸோ, இதுதான் இதோடைய கதை. இப்ப பாருங்க, இந்த ட்ரம் ஸ்டிக்க வேக வச்சுட்டுருக்கேன். பருப்புகள், துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் தால் இத வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். பாண்ட்லியில முருங்கைக்காய நல்லா அலம்பி இது மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சுட்டுருக்கேன். இது வெந்து உப்பு போட்டு, இது வெந்த உடனே நான் என்ன ஆட் பண்றேன்னா, வீட்ல இருக்கிற மிளகா பொடி, எந்த சாம்பார் பொடி எதுவா இருந்தாலும் அளவானது. அது போட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போகணும். அத நீங்க கலக்கும்போது, அது உடையாம பார்த்துக்கணும். கொஞ்சம் ஹார்ஷா பண்ணினேன்னா உடைஞ்சு போயிடும். ஸோ ஜென்டிலா அத ரொம்ப அப்படி மெம்போக்கா பண்ணணும். இது 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 ஆன பிறகு வெந்தாவிட்டு, இந்த பச்சை வாசனை போனாவிட்டு என்ன பண்ணணும்னாக்கா, நம்போ பருப்பெல்லாம் வேக வச்சு வச்சுட்டுருக்கோம். இந்த 3 பருப்புகளும் ரொம்ப சத்தானது. இந்த மாரி தான் எங்க மாமியாரும் போடுவா. பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அதில மசூர் தால், அப்படி இல்லன்னா கொண்டைக்கடலை, ஏதோ ஒண்ணு மாத்தி மாத்தி வீட்ல குழந்தைகள் இருக்கிற வீட்ல அந்த புரோட்டீன் தேவைன்னு பண்ணுவா. ஸோ இத நான் 3 பருப்புகள் கலந்த மாரி போட்டுட்டுருக்கேன். கூட கொஞ்சம் காரப்பொடி எனக்கு பத்தாத மாரி தோணித்து, சில்லி ஃப்ளேக்ஸ். அது கூட எனக்கு பச்சை கறிவேப்பிலை இல்லாதனால ட்ரை பண்ணி வச்சுட்டுருப்பேன் எப்பயும். அத போட்டுருக்கேன். அது பச்சை கட்டிக்கும். அப்புறமா அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருக்கேன். இப்போ தேங்காய், அந்த மிக்ஸிய காமிச்சேனோ இல்லையோ, தேங்காய், மிளகு, சீரகம் அரைச்சுண்டுருக்கேன் நல்லா. பாருங்க, அத போட்டு நல்லா ஒரு அ கலக்கணும். ஒரு இது இது தேங்காய் ஊத்தினாட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ குட் திங். கோகனட்ட போட்ட பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாதுன்னு நம்மளோட சயின்டிஃபிக்கா இட் இஸ் தே ஆர் டெல்லிங். அதுதான் கொலஸ்ட்ராலா மாறுறதுன்னு. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தது தேங்காய் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன் நானு. நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம், என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, இந்த முருங்கைக்காய் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயில தாளிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா தாளிச்சு விட்டுருக்கேன். மணமோ மணம். இப்போ இத கூட நீங்க ரைஸோட வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லன்னாக்கா, அ சப்பாத்தி அதோட வச்சு சாப்பிடலாம். இட்ஸ் a வெரி குட் டிஷ் ஃபார் லஞ்ச். அ நைட் நீங்க தோசைக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம். பட் கொஞ்சம் சுருக்குன்னு வேணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, இது இது செல்லுபடி ஆகாது. இது லஞ்சுக்கு எக்ஸலென்ட் ஃபுட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.